மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸ் இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறம்போது திட்டமிடுற அதை பற்றி தான். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, எப்போவுமே பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்த உடனே என்ன கேட்குறோம், இதுக்கு வேலை கிடைக்குமா, இதுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, இதுதான் நம்ம முதல் கேள்வியாக கேட்குறோம். எல்லா கோர்ஸுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குங்கிறது அது வேறு விஷயம். பட் அது தாண்டி சில குறிப்பிட்ட துறைகள் பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். உதாரணமாக என்ஜினியரிங்கில் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு 50 டிசிப்ளின் இருந்தால் கூட நம்ம குறிப்பிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அது மாதிரி இசின்னு சில துறைகள் சார்ந்து பார்க்குறோம். இது எல்லாமே என்னென்னாக்கா, இன்றைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பை வச்சு தான் நம்ம திட்டமிடுறோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே இந்த மார்க்கெட் நிலவரங்கிறது ஒரு சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு துறை பீக்கில் இருக்கும், அது அப்புறம் திடீர்னு கீழே வரும், அப்புறம் திரும்ப பீக்கு மேலே போகும். இது காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதனால் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம இன்றைக்கி அது பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஒரு பிஎஸ்சி அந்த மாதிரி கோர்ஸஸ் இருந்தால் 3 வருஷம், என்ஜினியரிங் மாதிரி இருந்தால் 4 வருஷம். அப்போ நீங்கள் இந்த கோர்ஸை எடுக்கும்போது இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இதை முடிக்கும்போது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே ஒரு துறை இன்றைக்கு ஓஹோன்னு இருக்கலாம், ஆனால் நீங்கள் சேர்ந்து அந்த 4 வருடம் முடிக்கிற போது அதே நிலை இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. விழுந்துரும் நான் சொல்ல வரல, பட் உத்தரவாதம் கிடையாது. அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கு இருக்கிற சூழலை வச்சு நம்ம ஒரு பிரான்ச்சை தேர்ந்தெடுக்கவே கூடாது. நம்ம இந்த பிரான்ச் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த பிரான்ச்சுக்கு எதிர்காலம் இருக்குது, நம்ம துணிஞ்சு இதை எடுத்து இதை நம்ம ஒரு சிறப்பாக படித்தோம்னாக்க டெஃபினட்டாக நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு தான் நம்ம ஒரு துறையை அணுகணுமே தவிர, இன்றைக்கு பீக்குங்கிறத வச்சு எப்போவுமே அணுகக்கூடாது. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இந்த நிலை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மற்றபடி மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.